அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டை போல் போனஸ், முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. ஆட்சி பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகளில் மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தவில்லை, முதல்வர் ரங்கசாமி மீது திமுக புகார். கார்களில் சுழலும் சிவப்பு விளக்கு பயன்படுத்தக்கூடாது. 3 மையங்களில் அரிசி கொட்டி நூதன போராட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 300 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு நாளை முதல் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தீபாவளி பண்டிகை 13ஆம் தேதி வருவதையொட்டி அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு போலவே 10ஆம் தேதி முதல் போனஸ் வழங்கப்படும் என்றும், தீபாவளி பண்டிகையையொட்டி ஆதி திராவிடர்களுக்கு கைலி, சேலைகள் வழங்கி வரும் நிலையில் பிற வகுப்பினருக்கு எப்போது வழங்கப்படும் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் என்றும், மத்திய அரசுடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் புதுச்சேரி அரசு சுமூக உறவுடன் செயல்பட்டு வருகிறது என்றும், சட்டசபையில் அறிவித்தது போல் சென்டாக் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நிலுவையில் 58 கோடி ரூபாயை விரைவில் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். இதனிடையே தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகிற 12ஆம் தேதி திங்கட்கிழமை அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகளாக மக்கள் திட்டங்கள் எதையும் அரசு செயல்படுத்தவில்லை என்று மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் அரசு மீது புகார் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதியின் 36வது வட்டம் சார்பில் திமுக நிர்வாகிகளுடன் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பேசிய திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், தீபாவளி பண்டிகை இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியை ஆளும் NR காங்கிரஸ் அரசு தொழிலாளிகளுக்கு போனஸ் வழங்காமல் வஞ்சித்து வருகிறது என்றும், ஆட்சி பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகளாக மக்கள் திட்டங்கள் எதையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள 3 ஆலைகளை சீரமைக்க 500 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் மாநில அரசு கோர வேண்டும் என்றும், நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தனித்தன்மையாக போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வென்று திமுக சாதனை படைக்கும் என்றும் சுப்பிரமணியன் கூறினார். வரும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு சபதமேற்று திமுக செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏதோ ஒரு அரசியல் விபத்திலே நடந்து முடிந்த தேர்தலில் அரசியல் சூறாவளி, அரசியல் விபத்திலே வெற்றி பெற்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கின்றேன், வருகின்ற 2016இல் நீங்கள் ஒரு இடங்களை கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது. இதை நான் ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஜான்குமார், ஏம்பலம் செல்வம், அனிபால் கென்னடி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வாரிய தலைவர்கள் மற்றும் காவல்துறை SPக்களுக்கு சுழலும் சிவப்பு விளக்கு பயன்படுத்துவதற்கு தடை விதித்து போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாரிய தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கார்களில் சுழலும் சிகப்பு விளக்குகளை பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மங்கலம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் வழக்கு தொடர்ந்தார். அவ்வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் அரசு துறை அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார். அதில் கார்களில் சுழலும் விளக்குகளை கவர்னர், முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள், துணை சபாநாயகர், அரசு கொறடா, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் பயன்பெறலாம் என்றும், கார்களில் சுழலாத விளக்கை தலைமைச் செயலர், கலெக்டர், தலைமை நீதிபதி, IG மற்றும் மண்டல நிர்வாகிகள் இவர்களை தவிர வேறு யாரும் சுழலும் சிவப்பு விளக்கை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஆணையரின் இந்த அறிவிப்பின்படி வாரிய தலைவர்கள், காவல் நிலைய SPக்கள் சிவப்பு விளக்கு பொருத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவர்களை தவிர மற்றவர்கள் 15ஆம் தேதிக்குள் சிவப்பு விளக்குகளை அகற்றாவிட்டால் கார்களுக்கு டீசல் வழங்குவது நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி வழங்குவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரிசி கொட்டி நூதன போராட்டம் நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பாகூர், வில்லியனூர், அரியாங்குப்பம் ஆகிய 3 மையங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு கட்சி மாநில செயலாளர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார்.
விவசாய தொழிலாளர் நல சங்கத்தை முழுமையாக இயக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு அறிவித்த போனஸை வழங்க வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், ரேஷனில் தரமான அரிசியை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் தரமற்ற ரேஷன் அரிசியை வீதியில் கொட்டி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விஸ்வநாதன் உட்பட 100 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கட்சி மாநில செயலாளர் விஸ்வநாதன் கூறுகையில், மலேசியாவிற்கு வருமாறு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோருக்கு மலேசிய முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் சுற்றுலா கண்காட்சி மற்றும் பயண அமைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது அமைச்சர் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க மலாக்கா மாநில முதலமைச்சரை சந்தித்து இரு மாநில சுற்றுலா மேம்பாடு குறித்து உரையாடினார். இதனைத் தொடர்ந்து மலாக்கா மாநில முதலமைச்சரின் பிரதிநிதியாக மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் புதுச்சேரிக்கு வருகை தந்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது முதல்வரை மலாக்கா மாநிலத்திற்கு வருகை தருமாறு அம்மாநில முதலமைச்சர், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ள வரவேற்பு கடிதத்தை முதல்வரிடம் அவர் வழங்கினார். இதனை அடுத்து ஓவிய நுண்கலை மன்ற உறுப்பினர்களுக்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் பயனிழந்தவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஓவிய நுண்கலை மன்ற உறுப்பினர்கள் 50 பேருக்கு மூக்கு கண்ணாடிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓவிய நுண்கலை மன்ற காப்பாளர் மாலதி ராஜவேலு, மன்ற தலைவர் இபேர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.